இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். உங்க அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதா நினைப்பு. எங்களை அவங்க சின்ன பசங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் முன் வரல. ஆனா இனிமேதான் அவங்க பார்க்க போறாங்க எங்களோட விளையாட்ட, எங்க மரண விளையாட்ட. அவங்களுக்கு ரத்த மலைய காட்டலான்னு இருக்கும். முட்டாள்தனம் பண்ணது அவங்க, ஆனா அனுபவிக்க போறது நீங்க. அது என்னன்னா நாங்க டெல்லிக்காரங்க. எதிரில இருக்கிறவங்க யார் என்னன்னா யோசிக்க மாட்டோம். அப்படியே டப்புனு கையை நீட்டிடுவோம். சரியா? ரொம்ப முறைக்காதீங்க. என்ன சொன்ன நீ? உன் பொண்டாட்டியை ஏன் தப்பான பார்வையில பார்த்தேன்னு கேட்டல்ல? எவ்வளோ கேவலமா நினைச்சிட்ட நீ என்ன. இப்ப பாரு உன் பொண்டாட்டியை எல்லாரும் முன்னாடியே தாத்தா தையான்னு ஆட வைக்கிறானா இல்லையான்னு. உன் கேவலமான வாயால் அவளை பத்தி பேசக்கூட முயற்சி பண்ணாத. அது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். கொஞ்சம் அல்ல, பெண்களை ரொம்ப உயர்வா படைச்சிருக்காரு. அவங்கள அவமானப்படுத்தி கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிடாத. மூடிட்டு உட்கார்ற கிழவா. உன் உசுரே இங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய், பேச்ச பாத்தியா அந்த கிழவனுக்கு? சத்தம் கேட்டுச்சா? இப்பதான் ஆரம்பம் ஆகிருக்கு. ஏடா சொன்ன? டெல்லிக்காரனா? ஒரே குதியா குதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப பட்டுன்னு போய் சேர்ந்துட்டியா நீ? உங்க எல்லாருக்கும் இவன் நிலைமைதான். எல்லாரோட கைகளும் மேலதான் இருக்கணும். ஏய், கைய மேல தூக்கு. தாத்தா சேவ் மீ. தாத்தா சேவ் மீ. அப்பா ஹெல்ப் மீ தாத்தா. தாத்தா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. சேவ் மீ. இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா உன்னை சுட்டுடுவேன். சத்தம் போடாம இரு. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்க நீ. இப்படியே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா சுட்டுருவேன். இந்த கோபத்திற்கு இங்க யாரும் இப்ப வர போறது இல்ல. 10. தாத்தா காப்பாத்துங்க. 9. தாத்தா காப்பாத்துங்க. 8. 6. தாத்தா காப்பாத்துங்க. 5. மம்மி. 4. 3. அந்த பக்கம் போ. சேவ் மீ. அம்மா. இல்ல. ஏய், உட்காரு. முக்கியமான பொருள் உடைஞ்ச அபசுகுணம்னு சொல்லுவாங்க. அதுவும் இது நம்ம காதல் அடையாளம். இது போதும். எதுக்காக நான் இந்த பொண்ணை சுடும்போது நீ நடுவுல வந்த? இந்த பொண்ணுக்கும் உனக்கும் அப்படி என்ன உறவு?
இவ எங்களோட பேத்தி. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உன்னோட பேத்தியா? நீ ஒரு முஸ்லிம், அந்த பொண்ணு ஒரு ஹிந்து. அப்ப எப்படி உனக்கு பேத்தி முறையாகும்? உறவுங்க ரத்த உறவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உனக்கு இதெல்லாம் புரியாது. மனுஷ தன்மையை புரிஞ்சுக்க முடியாத ஒருத்த பாசத்தை பத்தி எப்படி புரிஞ்சுக்குவா? நான் உங்க மேல ஆணையிட்டு சொல்றேன். நான் நம்ம பேத்திக்கிட்ட இந்த கதைய சொல்லும் போது அவ உங்களை பத்தி பெருமையா நினைப்பா. நல்லா இருமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது நீ என்னுடைய சால்விய சரி பண்றதும் நான் உனக்கு துப்பட்டாவை சரி செஞ்சு அப்படியே 50 வருஷம் போயிடுச்சு. வரக்கூடிய 50 வருஷமும் இப்படியே போயிடணும். இதுதான் என் வேண்டுதல். எதுக்கு நீங்க இந்த மரண ஆட்டத்தை ஆடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு மௌலானா அப்புறம் இந்தியாவில் இருக்க 36 நண்பர்களும் வேணும். அது கூடவே $200 மில்லியன். போங்க உங்க அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி எங்க டிமாண்டை நிறைவேற்றுங்க. இல்லைனா பணத்தை வீசிக்கிட்டே இருப்போம் நாங்க. ஹலோ, இவன் யாரையெல்லாம் ஜெயில இருந்து விடுவிக்கணும்னு சொல்றானோ அவங்க எல்லாருமே தேச துரோகிங்க. வெளியில வந்து ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரோட விளையாடுவாங்க. $200 மில்லியன் வச்சு அவங்க குண்டு துப்பாக்கி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தடுக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆனா நம்ம கிட்ட இப்ப அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல. பாவிங்க, இந்த பிரச்சனையினால நம்ம தர்ம சங்கடமான சூழல்ல இருக்கோம். எல்லா இடத்துல இருந்து பிரஷர், மிரட்டல் எல்லாம் நம்ம மேல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிளைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பயணிகளும் பசி தாகன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். அம்மா, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சா என்ன? சாண்டா கிளாஸ் வரலையா? அம்மா, இன்னைக்கு என்ன நாள்? என்னுடைய பர்த்டே வர இருந்ததுல, முடிஞ்சிருச்சா என்ன? அம்மா, இது பகலா ராத்திரியா? இப்ப நம்ம கணக்கு கூட மறந்துட்டோமா? எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சூரியனோட ஒளிய நம்ம பார்த்து. திறந்த வெளியில மூச்சு வாங்கி நமக்கு இது கூட தெரியாது நம்ம எங்க இருக்கிறோன்னு. பகலா இரவா எதுவுமே தெரியல. இங்க பாருடா. மம்மி, எனக்கு தாகம்லாம் எடுக்கல. நான் சும்மா தான் பாட்டில் பார்த்தேன். இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என் குழந்தைக்கு விக்கல் எடுக்குது.
ரொம்ப தாகம் எடுக்குதா என்ன? உன்னுடைய இந்த தாகத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன். இப்பவே போய் கொண்டு வரேன். தண்ணி குடிக்கிறியா? இந்தா. வேற யாருக்காவது தாகம் எடுக்குதா? வேற யாருக்காவது தண்ணி குடிக்கணுமா? உங்களுக்காக சொல்லப்போனா நான் ஒரு நதியே கொண்டு வந்திருக்கேன். ஏய் பேசுங்கப்பா. ஏன் அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்திருக்கீங்க? யாருக்கு தண்ணி வேணும்? வேற யாருக்காவது தண்ணி குடிக்கணுமா? இந்தாங்க. தாகம் அடங்கிடுச்சா? போதும் போதும், நிறுத்து. உனக்கு எங்க எல்லாரையும் கொல்லணும். அப்ப கொன்னுடு. ஏய், நாங்க எவ்வளவு பார்த்துட்டோம். சாகிறது கூட பயம் இல்ல. வா, கொல்லு. என்ன கொன்னுடு. அப்படியா? உங்க அரசாங்கம் இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கல. எனக்கு என்னவோ உங்களுடைய அரசாங்கம் உங்க சாவை பத்தி எந்த விதமான கவலையும் படலன்னு தோணுது. உங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க அப்படி விட்டுற முடியாது. உங்களெல்லாம் துடி துடிக்க வச்சு ஆனா உயிரோட விட்டு வைப்போம். அதுவும் எப்ப வரைக்கும்? உங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிற வரைக்கும். செல்லம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கிடைக்கும். அதோட தண்ணியும் கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்துக்க செல்லம். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.